வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். அதே போல அமைச்சரவையும் அமைக்கப்பட்டு விட்டது. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். என்னதான் கருத்து மாறுபாடு இருந்தாலும் முரண்பாடு இருந்தாலும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். அது ஒரு மாண்பு, ஒரு அரசியல் நாகரிகம். அதே சமயத்தில் இன்னைக்கு இந்த அமைச்சரவை பதவியேற்கிற நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து முடிஞ்ச உடனே இந்த ஆட்சியோட திசைவழி போக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெள்ள தெளிவா படம் பிடிச்சு காட்டுச்சு. பொதுவா அரசு விழாக்கள்ல முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து அது பாடப்பட்டு தான் நிகழ்வு தொடங்கும். முடிக்கிறப்ப நிறைவா நாட்டுப்பண் தேசிய கீதம் பாடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு பார்த்தா முதல்ல வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல், ரெண்டாவது தேசிய கீதம், இந்திய தேசிய கீதம், கடைசியா தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. இது வழக்கமா இங்க பின்பற்றக்கூடிய நடைமுறை மரபு எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த முதல் முறையா பண்றதால இந்த குழப்பம் ஏற்படலாம், இல்ல தெரியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வுக்கு பிறகு தற்காலிக சபாநாயகர் அவரோட பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுலயும் இதே போலதான் மூன்றாவது இடத்துக்கு தமிழ் தள்ளப்பட்டுச்சு. அதாவது தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதா ஒழிக்க செய்யப்பட்டுச்சு. இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த தாவேகாவுக்கு முதலாவதாக ஆதரவு கொடுத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை எதிர்த்திருக்காங்க. அதே போல திருமாவளவன் நாம அந்த பிழையை சுட்டி காட்டிய பிறகும் கூட அமைச்சரவை பதவியேற்புல இப்படி பண்ணீங்க, இந்த பிழையை சுட்டி காட்டணும், அதுக்கு பிறகு இந்த சபாநாயகர் பதவியேற்கக்கூடிய நிகழ்வையும் இப்படியே பண்ணா என்ன அர்த்தம் என்பது போல திருமாவளவன் வழக்கம் போல தோழமையோடு சுட்டி காட்டியிருக்க. அப்ப இந்த அடிப்படையே சறுக்குது. அதை கடந்து பதவி பிரமாணம் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஸ்டாலினோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஓபிஎஸ்ஓ ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அங்க பார்த்து படிப்பாங்க. மாறா பற்றுறுதியோடு நான் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படாது மக்களுக்காக உழைப்பேன் அப்படின்னு அவங்க உறுதிமொழி இருப்பாங்க. அவங்க அந்த உறுதிமொழிப்படி இருக்காங்களா இல்லையா அது வேற. ஆனா பார்த்து அப்படியே படிப்பாங்க. ஒரு சலனம் இல்லாம அப்படியே ரொம்ப கண்ணியத்தோடு நாகரிகத்தோடு போயிடும். ஆனா இன்னைக்கு பார்க்குறோம், அந்த பதவியேற்பு விழாவில் என்ன படிக்கணுங்கிறத முதல் நாளே சொல்லிட்டாங்க போல இருக்கு. முதல் நாளே சொல்லி எப்படி திரைப்படத்தில் வசனத்தை மனப்பாடம் பண்ணுவாப்பிலையோ அதே போல என்னென்ன பேசணுங்கிறத எழுதி வாங்கி மனப்பாடம் பண்ணிட்டாப்புல. மனப்பாடம் பண்ணிட்டு அந்த தாளை பார்த்து படிக்கல, மக்களை பார்த்து அப்படியே ஆவேசமான மொழி நடையோட அப்படியே கையை உயர்த்தி அப்படி பேசுறாப்புல. டப்புன்னு ஆளுநர் அதெல்லாம் வேண்டாம், என்ன இருக்கோ அதை படி அப்படிங்கிறாப்புல. அப்புறம் யா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்குது. அங்க போய் ஏன் தேர்தல் பரப்புரையில உங்களுக்கு வராத அந்த போலியான ஆவேசம், போலியான அந்த சீற்றம் எல்லாத்தையும் செயற்கைத்தனமா வர வச்சு அந்த உடல் மொழியோட அந்த தோரணையோட பேசுனீங்க. அது பார்க்க சகிக்கல. இவன் முதலமைச்சராகி தொலைஞ்சிட்டீங்க, இப்பயாவது ஒழுங்கா பேச தொலையலாம்ல. மறுபடியும் எதுக்கு அப்படியே சோல்ற தூக்கிக்கிட்டு வீராப்பா பேசுற மாதிரி அந்த போலியான ஆவேசம் எதுக்கு? என்ன கூத்துனா, இந்த பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப யாரும் பேச மாட்டாங்க. அதாவது அந்த மேடையில கருத்துக்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க. அது ஒரு அரசு நிகழ்வு, பதவி பிரமாணம் எடுத்து முடிச்சு போயிடுவாங்க, இல்ல வெளில ஊடகங்கள்கிட்ட பேசுவாங்க, அப்படிதான் நடக்கும். ஆனா இன்னைக்கு பாக்குறேன், இவ்வளவு ஆண்டாளத்தில் நடக்காத ஒரு அரிய நிகழ்வு. பதவி பிரமாணம் எடுத்து முடிச்சுட்டு அவரோட கட்சி கூட்டம் மாதிரி, கட்சி கூட்டம் கூட சொல்ல முடியாது, இந்த படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வு நடக்கும்ல, அந்த பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வை பேசுற மாதிரியே. ஏன்னா நேரு விளையாட்டு அரங்குங்கிறப்ப அங்க பல பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வு நடந்திருக்கும், அதில் கலந்துக்கிட்டு பேசியிருப்பாப்புல. அதே மாதிரி பேசுறப்ப இந்த ஆட்சியோட திசைவழி போக்குன்னு சொன்னான்ல, அதை போட்டு உடைச்சிட்டாப்புல. என்ன சொல்றாரு, முந்தைய அரசு 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிடுச்சு, கஜானாவை அப்படியே தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாப்புல. 10 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு விஜய் பேச்ச கேட்டுதான் எல்லாருக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நாட்டுக்கு தெரியும், ஏட்டுக்கு தெரியும். சாதாரணமா அரசியல நுனிப்புள் மேஞ்சா கூட, மேம்போக்கா வாசிச்சா கூட, அப்படி பார்த்தா கூட தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
இன்னும் சொல்ல போனா இந்த திமுக அரசு மட்டும், கடந்த திமுக அரசு மட்டும் 5 ஆண்டு காலத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்ப 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கடனை சப்பை கட்ட திமுக ஆட்சி காலத்துல ஜெயரஞ்சன்கிற ஒரு பொருளாதார புலி எப்படிலாம் உருட்டுச்சு அப்படிங்கிறது ஊருக்கு தெரியும். அதனால 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, கஜானாவை அப்படியே வலிச்சு எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு இப்ப ஏன் சொல்றாப்புலன்னா ஆட்சிக்கு வரமாட்டோம், அதனால அடிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டாப்புல. அண்ணன் சீர்திட்டம், அப்புறம் தாய்மாமன் திட்டம், அப்புறம் அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டரு அப்படின்னு அண்ணன், நாத்தனாரு, மாமியா, ஓப்படியா அப்படின்னு ஒவ்வொருத்தர் இதை வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு திட்டம் அதுக்கு ஒரு திட்டம்ட்டு ஒரு புரட்சிகரமான திட்டம் மாதிரி அறிவிச்சிட்டாப்புல. திமுக நாங்க வீட்டுக்கு குடும்ப அட்டைதாரருக்கெல்லாம் 1000 ரூபாய் தருவோம்னாங்க. அதுக்கு பிறகு மாத்திட்டு தகுதி உள்ளவங்களுக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி பார்த்து கழிச்சு கட்டி குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மறுபடியும் வந்தோம்னா 2000 ரூபாய் தருவோம்னாங்க. அதிமுக நாங்களும் வந்தா 2000 ரூபாய் தருவோம்ட்டாங்க. இவரு அங்க 2000 இங்க 2000மா, நான் 2500 ரூபாய் தருவேன் அப்படின்ட்டாப்புல. அதாவது இந்த தாய் மாமன் சீரு, பிறக்கிற குழந்தைக்கு நான் மோதிரம் போடுவோம், அப்புறம் நிறைய சொன்னாப்பிள்ளையே. அப்புறம் இடைநிற்றல் ஆனா நாங்க இடைநிற்றல் ஆகக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு காசு கொடுப்போம், அப்புறம் வேலைக்கு போகலன்னா வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கு காசு கொடுப்போம், இப்படின்னு பல வாரம் அறிவிச்சிட்டாப்புல. என்ன நம்பிக்கைன்னா ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு. 2014 பாஜக ஆட்சிக்கு வருது. பாஜக ஆட்சிக்கு வர்றப்ப நாங்க வந்தா கருப்பணத்தை மீட்டெடுப்போம், ஒவ்வொரு இந்திய குடிமகனோட வங்கி கணக்குல தலா 5 லட்சம் போடுவோம், ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை பெற்று தருவோம், அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், விவசாயிகள் லாபத்தை ரெட்டிப்பு மடங்கா உயர்த்துவோம், விவசாயிகளோட அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்துவோம் அப்படிலாம் மோடி வாக்குறுதி கொடுத்தாரு, பாஜக வாக்குறுதி கொடுத்துச்சு. ஆனா வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. அப்ப நிதின் கட்காரிட்ட கேட்டாங்க, என்னங்க வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. அது நிதின் கட்காரி சொன்னாரு, அதாவதுங்க நாங்க ஆட்சி வருவோம்னு நினைக்கலங்க, நாங்க சும்மா போட்டு வாயில பார்த்தா அடிச்சு விட்டோம், மக்கள் ஓட்ட போட்டு பிரதமர் ஆக்கி விட்டான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னாப்புல. அந்த மாதிரி இவரும் அடிச்சு விட்டாப்புல. இப்ப முதலமைச்சர் உட்கார வச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால இப்பவே ஆரம்பிக்கிறாரு. அதாவது 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுதானே இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க, அவன் தான் சொல்லிட்டானே தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கோடி கடன் இருக்கு அப்படின்னு அவனே அறிவிச்சிட்டானே. தமிழ்நாட்டில் இவ்வளவு நிதிநிலை பற்றாக்குறை இருக்குது, இவ்வளவு சிக்கல் இருக்கு, நெருக்கடி இருக்குன்னு திமுக அரசு சொல்லிட்டானே. அதெல்லாம் சொன்னவரை தானே இந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க, நாங்க வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம், இவ்வளவு ரூபா தருவோம் அவ்வளவு ரூபா தருவோம்னு. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் எத்தனை இடத்துல விமர்சிச்சு பேசினாங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிரான அரசுன்னு சொல்லிவிட்டு திமுக பண்றதா அதிமுக பண்றதா ஏன் பண்றீங்க, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்க நிதி ஆதாரம் இருக்கு, எங்க காசு இருக்கு, என்ன செய்ய முடியும், மக்கள் தலைமையில வரிச்சுமையை ஏத்தாம விலைவாசியை உயர்த்தாம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு மேடைகள்ல, தமிழ்நாட்டு மேடைகள்ல, தேர்தல் பரப்புரை களங்கள்ல அண்ணன் சீமான் பேசியிருக்காங்க, ஏன் பாட்டா கூட பாடியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் தெரியும், தெரிஞ்சு அப்ப நாங்க வந்தா இதை கொடுப்போம் அதை கொடுப்போம் எல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, கஜானாவை அப்படியே வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு, ஏன் நிறைவேற்ற போறது இல்லை. அப்புறம் சொல்றாப்புல, இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்தீங்க, இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த நீங்க கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. எவ்வளவு கால அவகாசம்? 5 ஆண்டா? திமுக இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தாங்க, எல்லாருக்கும் நாங்க அப்புறம் தகுதி உள்ளவங்களுக்கு மாத்திட்டாங்க. ஆனா அதை செயல்படுத்த 23 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. 23 மாதம் கழித்து தான் முதல் முறையாக அந்த திட்டம் தொடங்கப்படுது. இப்ப தாவேகா பொறுத்த வரைக்கும் இந்த மாசமே கொடுங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லல. நீங்க கால அவகாசம் கேட்குறீங்க, கால அளவை சொல்லுங்க, ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம், அதுல இருந்து இந்த திட்டங்கள் எல்லாம் அமலாக்கம் செய்யப்படும், நாங்க நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுங்க. அதை சொல்லணும்ல, எதுவுமே சொல்றது இல்ல, கால அவகாசம் கொடுங்க. அப்ப இவங்க எதையும் செய்ய போறதுங்கிறது தெளிவா தெரியுது. அப்புறம் சொல்றாப்புல, நான் வந்த உடனே வெள்ளை அறிக்கையை விடுவேன், வெள்ளை அறிக்கை விட்டு நான் வெளிப்படைத்தன்மையை காமிப்பேன் அப்படின்னோடனே இந்த இணையதளங்கள்ல தாவேக்காவோட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்தியா,
எங்க தளபதி மாதிரி வருமா? அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படாப்புல அப்படின்ட்டு. அதாவது இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுற இந்த செயல்பாடு இருக்குல்ல, முன்னெடுப்பு இருக்குல்ல, இது மிக சாதாரணமான நடைமுறை. ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில், ஏன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசு முந்தைய அரசு மாத்திட்டு ஒரு புதிய அரசு அமைகிறப்ப நிதித்துறை அமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்குது, இவ்வளவு கடன் சுமை இருக்கு, அந்த அரசு வந்து இவ்வளவு வட்டி கட்டணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு புதிய ஆட்சியும் போதும் சொல்லுவாங்க. அது ஒரு புரட்சிகரமான திட்டமோ இல்ல மிகப்பெரிய ஒரு மாற்று முன்னெடுப்போ இல்ல, மிக சாதாரணமான ஒரு நடைமுறை. ஆனா அதையே புரட்சிகரமான திட்டம் மாதிரி சமூக வலைதளங்கள்ல கட்டமைக்கிறாங்க. அப்புறம் சொல்றாப்புல, நான் தப்பு யாரு பண்ணாலும் நான் விட மாட்டேன், தப்பு யாரு பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன், நம்ம ஆளுக தப்பு பண்ணாம நினைக்காதீங்க, அப்படி என்ன இருந்தா நீங்க இப்பவே அழிச்சிருங்க அப்படிங்கிறாப்புல. நாம பார்க்க தானே போறோம். ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா பதவி வைக்கிறப்ப யாரு தப்பு பண்ணாலும், திமுக காரனே தப்பு பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன், இது அண்ணா மீது ஆணை அப்படின்னு அண்ணா மேல சத்தியம் பண்ணாப்புல. ஆனா என்ன ஆகி போச்சு? திமுக ஆட்சி காலத்துல இஷ்டத்துக்கு அவன் ஆடினான், அந்த ஆட்டம் போட்டேன். அது மாதிரி இவரும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசுறாப்புல. இவரோட நம்பகத்தன்மை, இவரோட லட்சணம் நமக்கு எல்லாம் தெரியும். அதனால எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க தான் போறோம். அப்புறம் வந்து 3 திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டாப்புல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம் அப்படின்னு. இந்த சிங்கப்பெண் அப்படிங்கிறது வந்து இந்த பிகில் படத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. அதை வச்சுக்கிட்டு சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம் பெண்களுக்காக அப்படிங்கிறாப்புல. எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். அப்புறம் வந்து போதைப் பொருட்கள் தடுப்பு படை அப்படின்னு ஒன்று அமைப்பேன் அப்படிங்கிறாப்புல. இந்த போதைப் பொருட்கள் தடுப்பு படை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தடை செய்யப்பட்ட கஞ்சா, அபின், மெத்து, அப்புறம் கொக்கைன், அந்த இது போன்ற போதை வஸ்துக்கள், இந்த போதை சாக்லேட்டு, போதை ஊசி, இந்த மாதிரி போதை பொருட்களை தடுக்கிறதுக்கு இந்த தடுப்பு படை வேலை செய்யும். ஆனா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக்ங்கிற போதை மன்றம், ஏன்னா ஒரு ஊர் இருக்கு, ஒரு நகரம் இருக்கு, ஒரு கிராமம் இருக்குன்னா பள்ளிக்கூடம் இல்லாத கிராமம் இருக்கு, அதே போல நூலகம் இல்லாத ஊர் இருக்கு, அதே போல விளையாட்டு கூடம் இல்லாத நகரம் இருக்கு, அப்புறம் வந்து உடற்பயிற்சி கூடம் இல்லாத ஊர் இருக்கு. ஆனா ஏதாவது ஒரே ஒரு ஊர் டாஸ்மாக் இல்லாத ஊர் இருக்கானா? இல்லை. எல்லா ஊர்லயும் எல்லா தெருக்கள்லையும், இன்னும் சொல்ல போனா 3 கிலோமீட்டர்ல 2 டாஸ்மாக் கடை வரைக்கும் இருக்கு நெடுஞ்சாலையில. அப்ப இவ்வளவு டாஸ்மாக் கடை இருக்குது. இந்த டாஸ்மாக் போதைய அகற்றுவதற்கு தாவேக்கா என்ன செய்ய போகுது? நான் வந்து தாய்மாமன் சீர் தரப்போறேன், நான் அண்ணனா இருந்து வேலை செய்ய போறேன், நான் விஜயா இருப்பேன் அப்படின்னு பேசக்கூடியவர் இன்னைக்கு வந்து இந்த டாஸ்மாக் சாராயத்தால அதிகப்படியா பாதிப்படையக்கூடியவங்க பெண்கள். அண்ணல் காந்தியடிகள் சொல்றாரு, மது என்பது ஒரு பழக்க வழக்கம் இல்ல, நோய்ங்கிறார். இங்க வந்து மது பிரியர்னு அழைக்கக்கூடாது, குடி நோயாளின்னு சொல்லணும். அப்படி குடி நோயாளி மிக குறைந்தது தமிழ்நாட்டில், மிக மிக குறைந்தது 1 கோடி பேர். அப்ப 1 கோடி குடும்பங்கள் பாதிப்படையுது. ஒரு கணவன் குடிகாரனா இருந்தான்னா மனைவி பாதிக்கப்படுவா, அதே போல மகள் பாதிக்கப்படுவா. இந்த குடியால அதிகப்படியா பாதிப்படைவது பெண்கள் தான். அதனாலதான் மதுவிலக்கு கோரி பெண்கள் போராடுறாங்க, பெண்கள் அமைப்புகள் போராடுது. அப்ப பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அந்த குற்றங்களை செய்யறதுக்கு அவனுக்கு ஒரு துணிவை கொடுக்கறது இல்லை. அது என்னன்னு பார்த்தா அந்த போதை தான். இந்த சாராயத்தை போட்டவன அவனுக்கு மண்டைக்கு மலை ஏறிடுது. ஏறினவன எந்த வந்து சாராயத்துக்கு போய் வச்சிருக்கானே வீரன்னு, அவனுக்கு வீரம் வந்துருது. அதான் வீரம் அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அத்துமுறல்ல, இந்த மாதிரி வன்கொடுமையில அவன் ஈடுபடுறான். அப்ப இந்த 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 போதை பொருட்களை ஒழிப்போம் அப்படின்னு சொல்ற தாவேக்கா மதுபான கடை குறித்து உங்க கருத்து என்ன? நாங்க மதுபான கடையை மூடுவோம், ராத்திரி 10 மணிக்கு முடிடுவோம், அப்புறம் அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல போறீங்களா? அது குறித்து உங்க நிலைப்பாடு என்ன? அதுல பார்த்தா தேர்தல் அறிக்கையில போய் தேடி பார்த்தோம்னா, நாங்க கோயிலுக்கு பக்கத்துல, நாங்க வந்து பள்ளிக்கூடம் பக்கத்துல மதுபான கடை இருந்தா மூடிடுவோம். அதைத்தான் மூட சொல்லி நீதிமன்றம் சொல்லிருச்சு. அப்புறம் நீங்க சொல்றது. அப்ப மதுபான கடைகளை மூடுவது குறித்து தாவேக்கா கிட்ட எந்த நோக்கமும் இல்லை, எந்த செயல் திட்டமும் இல்லை. அப்புறம் வந்து தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்டது, தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் மின்சாரம்
கட்டணமின்றி வழங்கப்படும் அப்படின்னு போட்டாங்க. அதாவது தகுதியுள்ள வீடாம். தகுதியுள்ளங்கிறப்ப முடிஞ்சு போகும். யாரை சேர்ப்பாங்க யாரை நீக்குவாங்கன்னு தெரியும் நமக்கு. தேவைப்பட்டா சேர்த்துக்கு வாங்க, இல்லைன்னா கழிச்சு கட்டி விட்டுருவாங்க. அப்படி தகுதியுள்ள வீடுகளுக்கு அப்படின்னு போட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தகுதியுள்ள வீடுகள்னா 500 யூனிட் வரைக்கும் 500 யூனிட் வரைக்கும் 2 மாதத்துக்குள்ள 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா அவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணம் இல்லை. அந்த 500 யூனிட்டை தாண்டிட்டா 100 யூனிட்டுக்கு மட்டும் கட்டணம் இல்லாம கிடைக்கும். இப்படி தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்டது என்ன? அப்ப என்ன கொடுத்தாங்க? தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் மின்சாரம் தாங்க. இப்ப 500 யூனிட்டை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் 2 மாதத்துக்கு ஒரு முறை 200 யூனிட் மின்சாரம் தாங்க. அதே திமுக தான். திமுக என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்றாங்க. இப்படி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பிக்கிறப்பவே சறுக்கல், முதலாளே மோசடி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இது எங்க போய் நிற்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால இதோட நம்ம விட போறதில்லை. எப்படி திமுக போய் நோண்டி நொங்கெடுத்தமோ அதே போல துருவி தொலைச்செடுக்க போறோம் இந்த தாவேக்காவை. அதனால ஒவ்வொரு நாளும் கேள்வி கணைகள், விமர்சன கணைகள் பாயும். தாக்கு பிடிக்குமா தாவேக்காங்கிறத